இந்த படத்துல வந்து கொஞ்சம் அதிகமா பேசப்பட்டது வந்து இந்த ரெட்ரோ பாடல்கள். தமிழ் சினிமாவுல இப்ப நெறைய இயக்குனர்கள் இந்த ரெட்ரோ பாடல்கள பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 ரெட்ரோ பாடல்கள் வந்துருச்சு கிட்டத்தட்ட. இது புது பாடல்களுக்கு பஞ்சமா? ஏன் திரும்ப திரும்ப பழைய பாடலே பயன்படுத்திட்டு இருக்காங்க? என்னதான் இளையராஜாவோட இசையா இருக்கட்டும், இல்ல தேவாவோட இசை நல்ல பாடல்களா இருந்தாலும், இவரோட வெயிட்டேஜ் அங்க குறைஞ்சிடுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அ இன்னொன்னு சொல்லலாம், இந்த பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, படம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் படம் இது. கட கட கடன்னு போகக்கூடிய ஒரு படமா இருக்கு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இசை வந்து உண்மையிலேயே விறுவிறுன்னு இருக்குன்னா, அந்த ம். விறுவிறுப்பு இருக்கு. இதே மாரி தான் விறுவிறுன்னு இருக்கக்கூடியது அசுரன் படம். அதில பார்த்தீங்கன்னா, இசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசப்படுற அளவுக்கு இருந்துச்சு ஜிவி பிரகாஷோட இசை. எங்க வந்து எப்படி சைலன்ஸ் இருக்குன்னா, எந்த இடத்துல மியூசிக் குடுக்கணும் அப்படின்ட்டு அதில வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருந்துச்சு. பட் இங்க வந்து இட் இஸ் டோட்டலி நாய்ஸி. அதாவது சத்தங்கள் தான் அதிகமா இருக்குது ஒழிய, இசைய கேட்கக்கூடிய வகையில இல்லாம இருந்திருக்கு. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் இந்த படத்தில. ஜிவியோட இசை. மீண்டும் அடுத்து வரும் காலங்கள்ல வந்து ஜிவி வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த டைரக்டரோ இல்ல யார் கேட்டாலும் இசையே நான் இப்படி தான் குடுப்பேன் அப்படின்னு தன்னுடைய தனித்துவத்த குடுத்தாருன்னா, கண்டிப்பா ஜிவி வந்து நிலைத்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு சான்ஸ். இருக்கு. இல்ல இதே ஃபாலோ பண்ணிட்டு போனார்னா, சில இசையமைப்பாளர்கள் இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு போய் காணாம போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஜிவி அப்படின்றது.